கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் பொங்கலுக்கு பிறகு மீண்டும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரூரில் தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜரானார். அவரிடம் 6 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. காலை 11 மணி முதல் சுமார் 3 மணி நேரம் தொடர் விசாரணை நடந்ததாகவும் உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 7 மணி நேரம் நடந்த விசாரணையில் கரூர் கூட்டத்துக்கு வந்த நேரம் என்ன, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறிய நேரம் என்ன, கூட்ட நெரிசல் குறித்து காவல்துறை அறிவுறுத்தியதா போன்ற கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. கரூர் கூட்டத்திற்கு வர காலதாமதம் ஏன், நெரிசல் ஏற்பட்டது தெரியுமா, உயிரிழப்பு ஏற்பட்டது தெரியுமா, கரூரை விட்டு எப்போது வெளியேறினீர்கள் என்ற கேள்விகள் விஜயிடம் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் சில கிடுக்கிப்பிடி கேள்விகளும் கேட்கப்பட்டு விஜய் அளித்த அனைத்து பதில்களையும் எழுத்துப்பூர்வமாக சிபிஐ அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர். மேலும் பொங்கலுக்கு பிறகு விஜயிடம் விசாரணை நடத்தவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.